சிருஷ்டிகளா இருந்தார். எல்லா சிருஷ்டியை கொண்டு மனுஷன் பிரயோஜனம் அடைகிறான். ஆனால் அந்த அவன் தேவையை பூர்த்தி செஞ்சு நான் தான் அழுக விளங்கிக்கிட்டான். எனக்கு ஆறி போச்சு. இந்த மாதிரி நீ விளங்கி சொன்ன நீ வாழ்நாள செஞ்ச பாவத்தை மன்னிச்சே ஜாட காமிச்சா நீங்க விளக்கு. ஜாட காமிச்சா நீ விளக்கு. பதில் யுத்தத்துல மக்காவிலிருந்து திரண்டு போய் இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா? உகதுல ஐவர்ல பல சுருக்கமா சொன்னா பல 100 தடவை அல்லாஹ் தான் இல்லா, அவன் தான், அவன் ஒருவன், அவன் தான் சர்வ கோடிகளிலும் இருந்து கொண்டு தேவை புசியம் என்ற தத்துவத்தை சொன்னவர்களை அவன் இங்கே இல்லை, அவன் எங்கேயோ தனிச்சிருக்கிறான். அவன் சிருஷ்டிகளை படைச்சதாவன், வானத்தை படைச்சதவன், பூமியை படைச்சதவன், வசப்படுத்தி கொடுத்ததாவன், அவன் தேவையை பூர்த்தி செய்யல, அவன் தனியா இருக்கிறான் என்று சொன்னார்களே. அவர்கள் கூட இருக்கிறான்னு சொன்ன திஹியத்துல் கல்பிடும் சஹாபி, அழகான உருவம் படைத்தவர். அவர்களுடைய தோற்றத்தில் அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரும். பெருமானாருக்கு வஹி கொண்டு வரும்போது மனித உருவத்தில் வருவார்கள். யாருடைய உருவத்தில்? திஹியத்துல் கல்ப், அந்த சஹாபியுடைய உருவத்தில் வரும். அவ்வளவு அழகான. ஆனா அவர்கள் ஒரு காலத்தில் இந்த கலிமாவை ஏற்காமல் இருந்தார். தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான், இருந்தாலும் அவன் டைரக்டா செய்யல, அவன் இங்க வந்து செய்யல, எங்கேயோ இருந்து கொண்டு இதையெல்லாம் படைத்து விட்டு தேவையை பூர்த்தி செய்யும்படியாக விட்டு விட்டு அவன் தனியா உட்கார்ந்து ஆட்சி செலுத்தலாம் என்ற கருத்துல இருந்தான். நபி வந்து சொன்னதுன்னா அவன் ஒதுக்கி தனியா இருந்து செய்ய இல்லை, சிருஷ்டிகள் கூடவே இருந்து தான் செய்யலாம். அதுதான் ஐதியத்தை மகாஸ்பேசி ஏன்னா அவர் தலைவரா இருக்க ஒரு ஊருக்கு தலைவர், அவருக்கு கீழே 600 பேர் அரபியர்கள். அவர் பெருமானார் துவா கேட்டாங்க, யாருன்னா திஹியத்துல் கல்ப் இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு கீழே அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய 600 மக்களும் கலிமாவை ஏற்றுக்கொள்வார்களே, உண்மையிலா என்று சொல்வார்களே, சர்வ கோடி சிருஷ்டிகளிலே நீ ஒருவன் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வார்களே என்று பிரார்த்தித்தார். துவா கபூல் ஆயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நன்மாராய்ச்சி யா ரசூலல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சா திஹியா கல்பி ஹஸ்ல இதோ வருகிறார். இந்த கலிமாவை அல்லாஹ் தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான், ஆனால் எங்கேயோ இருந்து ஒதுக்கி செய்யறான்னு கொள்கை இருக்கு. அதை மாற்றி அவன் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அவனே இருந்து தான் தேவை பூர்த்தி செய்யறான் என்ற இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள திஹியத்துல் கல்ப் வருகிறார். கலிமாஷ் நன்மாராய்ச்சிக்கு போயிட்டாங்க. திஹியத்துல் கல்ப் வந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், என்ன உங்களுக்கு நேரம் வர இல்லையா? அரபிய தாய் பாஷையாக கொண்டவன் இந்த கலிமா விளக்கும். கலிமா விளக்கம் விளங்காம எதுக்கலங்க, விளங்கிதான் ஏத்தான். இன்னைக்கு எதுக்குறானே அது எப்படி அவன் இங்கேன்னு கேட்கிறான். நான் என்ன கேட்கிறோம், அவன் இங்கே இல்லாம அவன் சிஃபத் இங்கே எப்படி வந்து நாம கேட்கிறோம். இது எப்ப எல்லாம் இருக்கிறவங்க வந்தார்கள். திஹியத்துல் கல்பே நேரம் வரலையான்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல வந்துருச்சு, அதுக்காக தானே வந்து கலிமா சொல்லி பெருமானுடைய கருத்தை கட்டிப்பிடிச்சு கலிமா சொல்லி அவர்கள் திருக்கலிமாவை ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்ட மாத்திரத்தில் அழுக சிறு பிள்ளை அழுவது போது அழுக தேப்பி தேப்பி அழுதாங்க. பெருமானார் காரணம் விசாரித்தார். அழுகைக்கு காரணம் என்ன? அப்ப அவர் சொல்றாங்க, இதுவரை நான் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த உண்மையை ஏற்காமல் இருந்தேன். என் தேவையை பூர்த்தி அல்லாஹ் தான் என்கிற உண்மை விளங்காம இருந்துச்சு. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படாம இருந்தேன். தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற தத்துவத்தை இப்ப ஏற்றுக்கொண்டேன். ஆகையினால அந்த அல்லாஹ்வை பயந்து அழுகிறேன். நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுகிறேன். இதுக்கு முன்னால அல்லாஹ்வை ஏற்க இல்லை, அழுவ இல்லை. இப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே நான் செஞ்ச பாவங்களை சிந்தனைக்கு வந்து அழுகிறேன். அப்ப பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திஹியத்துல் கல்பே இஸ்லாமுக்கு தூய்மை நீங்க விளங்கி. இஸ்லாமுக்கு தூய்மை என்ன? பரிசுத்தன்மை. இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அதற்கு முன்பாக 1000 ஆண்டுகள் ஒரு மனுஷன் ஹயாத்தாக இருந்தார். 1000 ஆண்டுகள் அவன் சிருஷ்டிகளை தெய்வமாக்கி இருந்தாலும் அல்லாஹ் தான் தெய்வம் என்ற உண்மைக்கு வந்த உடனே அந்த ஏற்கனவே அவன் இருந்த அந்த தவறான கொள்கைக்கு உடனே மன்னிப்பு.
எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது இஸ்லாத்துக்கு தூய். ஆனா மன்னிப்பு சொன்னா நமக்கு இனிக்கவே மாட்டேன். ஏன்னா நாம பரிசுத்தவான், நான் பாவமே உருவெடுத்து பிண்டோம். இந்த மன்னிப்பு ஹதீஸ்களை படிச்சா எனக்கு வந்த ஆனந்தம் சொக்கி போயிடுறேன். யார்தான் இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே விடுதலையா? வாழ்நாளால செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பா அப்ப இந்த கலிமாவை சொல்லி வாழ்நாளா சொல்லி கொண்டு இந்த கலிமாவோட மௌத்து கொடுத்தா என்று நம்ம எல்லாருக்கும் ஏன் துவா கேட்கிறோம்? இந்த மாதிரி கலிமாவோட முடிவு துவா கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? பெருமானார் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை மரணிப்பதற்கு முன்பாக கடைசியாக யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மனுஷன் மரண படுக்கையில் இருக்கிறவங்க லா இலாஹ சொல்லிட்டான். அப்புறம் 3 நாளைக்கு ஹயாத்தா இருந்தான், வேற பேச இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு 3 நாள் இழுத்துட்டு கிடந்தான் சக்கராத்துல, பேச இல்லை. அவனுடைய கடைசி சொல்லாத கலிமா தான் இருக்கு. அவன் கடைசியாக கலிமா சொல்லி மரணித்ததாக முடிவு பெற்றான். அந்த மாதிரி போயிட்டா அல்லாஹ் பெருமானார் என்ன சொன்னாங்க? சொர்க்கம் போய். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏன் மன்னிக்கிறீங்க? நீ வாழ்நாள அகக்கண் கொள்ள தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன். சிருஷ்டிகள் கூடவே இருந்து நான் செஞ்சேன். ஒரு தவறான விளக்கு உனக்கு வந்து அவன் எப்படி இங்கே, அவன் அங்கே, சிருஷ்டிகள் தான் இங்கே. அப்ப சிருஷ்டிகள் தான் செய்து, ஆனால் அல்லாஹ்வை கொண்டு செய்துன்னு விளக்கணும். அவன் படைக்க போய் தான் செய்து. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் செய்யறேங்கிற உண்மை உனக்கு விளங்குற உடனே அதுக்கு முன்னால நீ இருந்த அறியாமே நான் மன்னிச்சு. அப்ப திஹியத்துல் கல்புக்கு ஆறுதல் சொன்னார்கள் பெருமானார். திஹியத்துல் கல்பு நீங்க கலிமா சொன்னதுனால எல்லா பாவம் மன்னிச்சு. சொன்ன பிறகு அழுதார்கள். நியாயம் இருக்கு. நபி ஆறுதல் சொன்ன பிறகு அழுதா நியாயம் என்ன இருக்கு? அவருடைய அழுக நிக்கை தேப்பி அழுதாங்க. அப்ப பெருமானார் கருணையை உருவான நபி கேட்டாங்க, திஹியத்துல் கல்பு இஸ்லாத்தை இந்த திருக்கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக உங்களுடைய அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு ஆறுதல் சொல்றேன், மறுபடியும் அழுவீங்க, என்ன காரணம்? அப்பதான் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என் பாவம் எத்தன்மையானது, எப்பேற்பட்ட பாவம் வந்தா நான் செஞ்சிருக்கிறேன்னு தெரியாம நீங்க அவசரமா சொல்லிட்டு எல்லாம் மன்னிச்சுட்டாண்டு, என் பாவம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பாவம் எல்லாம் நான் செஞ்சுட்டேனே. அப்ப சர்க்கார் கேட்டாங்க, அந்த மாதிரி பாவம் என்ன செஞ்சு? அல்லாஹுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்ன செஞ்சு? அப்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அரபு நாட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அதை வளர்ப்பதை கேவலமாக கருதி உயிரோட ஒரு காலத்தில் பாலைவனத்தில் புதைத்து குழி தோண்டி புதைத்தார்கள். அந்த அஞ்ஞான ரவுட்டிக காலத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நாயகமே, அந்த அரபியர்களுடைய வழக்கப்படி என்னுடைய பாரம்பரியத்தை நான் தலைவனாக இருந்த காரணத்தினால் என்னுடைய பாரம்பரியத்தில் பிறந்த பெண் குழந்தைகளை என்னிடம் தான் ஒப்படைப்பார்கள். புதைப்பதற்காக அவர்களை நான் சுடுமணலிலே குழிபறித்து துடிக்க அடக்குவது பழக்கம். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூலே 60 பெண் குழந்தைகளை உயிரோடு நான் மண்ணிலே புதைத்தேனே. நான் இப்ப கலிமா சொன்னதுக்காக அதையுமா அல்லாஹ் மன்னிச்சுட்டான்? அந்த பாவத்தையுமா அல்லாஹ் மன்னிச்சுட்டான்? கருணையை உருவான நபி சில வினாடிகள் திகைச்சு. பரிசுத்த நபிக்கு தெரியும், அவங்கதான் கொண்டு வந்த கலிமா சொன்ன காரணத்துக்காக அந்த பாவத்தை மன்னிச்சுட்டா அல்லாஹ் நபிக்கு நல்லா தெரியும். ஆனா கருணையை உருவான நபி இவருடைய கொடூர செயலை கேட்டவுடனே பதில் சொல்றாங்க. சில வினாடிகள் தாமத் பதில் தெரியாம இல்லைங்க. அந்த கொடூர செயலை கேட்டு ஒரு மனுஷன் உயிரோடு 60 குழந்தை புதைப்பானா? அது ஆச்சரியத்தில் சில வினாடிகள் மூழ்கிறார். இந்த சில வினாடிகளுக்குள்ள இந்த திருக்கலிமாவை கொடுத்த அல்லாஹ் அவர் வஹீ மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் ஹபீப் நாயகம் சலாம் சொல்லுங்க, என் ஹபீப் நாயகம் தாமதித்தால் திஹியத்துல் கல்பு 60 குழந்தைகளை புதைத்த அந்த பாவம் இந்த கலிமா சொன்ன காரணத்தினால் நான் மன்னித்துட்டேன் என்ற உண்மையை என் நபி சொல்ல தாமதிக்கிறதுனால, ஆனா கலிமா சொல்லியும் விடுதலை கிடைக்க இல்லையே என்று திஹியத்துல் கல்பு அவஸ்தைப்படும். கலிமா சொல்லி ஈடேற்றம் இல்லையே, என் பாவம் மன்னிக்கப்படலையே என்று திஹியத்துல் கல்பு நினைக்கிறார். ஆகையினால ஜிப்ரீல், நீங்க சீக்கிரமாக போய் என் ஹபீப் நாயகத்துக்கு சொல்லி இந்த கலிமாவை சொன்னதற்காக, தேவையை பூர்த்தி செய்ய அல்லாதவர் யாரும் இல்லைன்னு சொன்னதற்காக அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னித்த நான், அவர் 60 குழந்தை உயிருடன் புதைத்தாரே அதையும் மன்னிச்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக
தெரியாதவராக இருந்தாலும் குறைச்சு மன்னிப்பு கேட்கலாம். அந்த காலத்துல அறியாமல் மனுஷன் செஞ்ச குற்றத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிச்சான், கலிமாவுக்காக ஏன் மன்னிச்சான் சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தத்துவம் இருக்கு, அதை இப்ப சொல்றது அல்லாஹ் அது பின்னால் அர்த்தம் பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்துல என்ன சொன்னார்கள், ரப்பே ரஹீத்துல் கல்ப், முதலாக ஒரு தடவை கலிமா சொன்னார். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிச்சு 60 குழந்தைகள் உயிரோட பிதைத்ததையும் மன்னிச்சுட்டு, அப்படியா இருந்தா ஒரு தடவை சொன்னதுக்கு இந்த மன்னிப்பு என்றால் என் உம்மத்து வாழ்நாளெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்களே, அவர்களை நீ நிச்சயமா மன்னிப்பே, நிச்சயமா மன்னிப்பே, நிச்சயமா சலாசம் எல்லாம் 3 தடவை. அதனால இப்ப என்ன ஆச்சரியமான செய்தி சொல்றோம், பத்தேக மக்கா ஆச்சுங்களா, மக்கா விடுதலை ஆச்சு, மக்கா வெற்றியாச்சு. மரண தண்டனைக்குரியவர்கள் முன்னால் மரண தண்டனைக்குரியவர்கள் வந்தார்கள். பெருமானார் அரபு நாட்டு சக்கரவர்த்தியாக ஆனார். ஒவ்வொருத்தரா வந்து கேட்டாங்க, எங்களுக்கு மன்னிப்பு உண்டா, எங்களுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு மன்னிப்பு இருக்கா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் ஒருவன் தான் தேவையை செய்கிறான், சர்வ கோடி சிருஷ்டிகள் மாறதாக இந்த உண்மையை ஒப்புக்கொண்டால் நிச்சயம். அன்பர்களே, யாருக்கு பவன் நடந்துங்களா, மன்னிக்கப்பட்டார்களா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் படைகளை திரட்டி கொண்டு இம்சிக்க சென்றவர்கள். இப்ப அவங்க பேர் நிந்தனியா சொல்ல சஹாபிய அபு சுஃபியான், என்ன பேர் சொல்ல என்ன சொல்றாங்க, ஆரம்ப காலத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் படை திரட்டி சென்று எத்தனை முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள் தெரியும். அப்ப அவர்களுக்கு ஒரு மன்னிப்புள்ள எதுல மன்னிச்சான், ரசூலுல்லாஹ் சொன்னார்களா ரசூலுல்லாஹ் அபு சுஃபியானே, இவ்வளவு காலம் முஸ்லிம்களை கருவறுத்த நீங்கள் படைகளை திரட்டி வந்து திருக்கலிமா சொன்னவர்களை எல்லாம் நீங்கள் சாகடித்தீர்கள், உங்களை சாமானியமாக மன்னிக்க முடியும். 1,00,000 ரக்காத்து தொழுதால் மன்னிப்பேர் சொன்னார்களா? 1000 நோன்புகள் வைத்தால் மன்னிப்பேர் சொன்னார்களா? 100 ஹஜ் செஞ்சால் மன்னிப்பேர் சொன்னார்களா? இல்லை. எந்த கலிமாவை அல்லாஹ் ஒருவன் தான் இலா என்று சொன்னவர்களை நீங்கள் எதிர்த்தீர்கள். இப்ப நீங்கள் அதே உண்மையை நிச்சயமா அந்த இலா ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ், அவனை தவிர இலா இல்லை என்று சொன்னால் மன்னிப்பு. ஹிந்தாவை மன்னித்த எப்பெருமானே, யார் அந்த ஹிந்தா? அபு சுஃபியான். என்ன செய்தார்கள்? அபு சுஃபியான் மனைவி சையது ஷுஹதா ஹஜ்ரத் ஹம்ஸா, பெருமானாருடைய சச்சா அபு ஹம்ஸா ரலியல்லாஹு, அவர்கள் ஷஹீதான உடனே நெஞ்சை பிளந்து ஈரலை மெண்டு கடித்து துப்பியவர் அந்த பெண்மணி தாய் வந்து ரசூலுல்லாஹி சச்சா, எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார். பெருமானார், நீ செய்த கொடூர தன்மை உனக்குமா மன்னிப்பு, ஒன்றையுமா மன்னிக்கிறேன்னு சொல்லி, நீ 1,00,000 ரக்காத்து தொழுது உன்னை மன்னிக்கிறதா, 1000 நோன்பு வைக்கணும் அப்பதான் உனக்கு மன்னிப்பு, 100 ஹஜ் செய்யணும் சொல்ல, நீ எந்த கலிமாவை சொன்னவர்களை சித்திரவதை செஞ்சியோ, அல்லாஹ் தான் இலா, அவன் தான் தேவை புரிசியம் என்ற உண்மையை சொன்னவர்களை நீங்கள் கொடூரப்பட்டு அவர்களை துன்புறுத்தினீர்கள். அதே கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மன்னிப்பு. நண்பர்களே, அந்த திருநபி சரித்திரம் படிச்சா என் கண்ணீர்ல புஸ்தகம் நடந்துச்சு. யார் மன்னிப்பு, எதுக்காக மன்னிச்சாங்களா, ஏன் மன்னிச்சான்? அல்லாஹ் என்ன சொல்றான், அதே குருடனே வாழ்நாளெல்லாம் உன் தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன், ஆனா நீ சிருஷ்டிகள் பேர் சொல்லிட்டு சிருஷ்டிகள் தான் செய்தது நீ விளங்கியிருந்த, கடைசியில ஒரு நாள் விளக்கி நான் தான் பூர்த்தி செய்யறேன்னு ஒப்புக்கொண்டியே, அந்த ஒரு தடவை நீ ஒப்புக்கொண்டா நீ வாழ்நாளெல்லாம் என்ன மறந்திருந்ததை நான் மறந்துடுறேன், மன்னிப்பு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், கர்த்தருக்கு தொண்டை தொண்டைக்கு வந்து அதனால உங்களுக்கு மன்னிப்பு பேச நாம இந்த டிகிரி எதுக்காக செய்யணும், இப்ப டிகிரி செய்ய போறது எதுக்காக, ஏன் நாம புத்தக செய்தியா போன வாரம் டிகிரி செஞ்சு செய்ய இருக்கணும். இப்ப ஐஷாவுக்கு வாங்க சொன்னோம்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ சொன்னோம், அத்தஹியாத்து சொன்னோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வாங்கல காமத்துல அத்தஹியாத்து சொல்லத்தானே செஞ்சோம்.
அடிக்கடி சொல்ல வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் சொல்ல வச்சுட்டு இருக்கிறான்? நீ வினாடிக்கு வினாடி பாவியா இருந்து கொண்டே இருக்கிற. என்ன தெரியும் என்ன பாவம்? நீங்க பாவம் பண்ணோன்னு சீனா செஞ்சது, கரண்டு குடிச்சது, வட்டி வாங்குறது, இத பாவம் பண்ணுங்க. அல்லாஹ் எதை பாவம்னு சொன்னான்? ஒரு தேவை பூர்த்தியாகும் போது என்னை தவிர வேற ஒருத்தரை பார்த்தியே, அந்த பாவத்துக்கு பரிகாரம் மறுபடியும் ஒருத்தர் நாளாசச்சு யாரெல்லாம் நீ தான் பூர்த்தி செய்யறேன்னு சொல்லிவிடு. நீ தேவை பூர்த்தியாகும் போது என்ன கவனிக்காம சிருஷ்டிகள் பூர்த்தி செய்ததாக விளங்கி சாப்பிட்டியே, விளங்கி குடிச்சியே, விளங்கி தொலைச்சியே, அந்த பாவங்கள் அதுதான் பாவம். சுத்தியாக அதான் இது பசங்க செய்யணும். சர்க்கார் சொன்னா அதை பொட்டே கத்த சொல்லுறாங்க. சிறு பயணம் செஞ்ச பாவம் நண்பர்களே, எதுக்கு பேர் பாவம்? அல்லாஹ்வுடன் இட வைக்கிறதுக்கு பேர் பாவம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அனைத்து கோடி சிருஷ்டிகள் அனைத்து தேவைகளையும் நாம் தான் பூர்த்தி செய்யணும். சிருஷ்டிகள் நாம் தான் செய்யணும். நாம் அதை உணராம சிருஷ்டிகள் செய்வதாக பார்த்து ஏமாந்து காலகட்டம். இப்ப என்ன சொல்றோம்? விளங்கி என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ், இப்ப நாங்க விளங்கி சொல்றோம், இந்த சர்வ கோடி சிருஷ்டிகள் நீ கூட இருந்து தான் தேவையை பூர்த்தி. சிருஷ்டி சுயமா செய்யல, ஆகையினால சிருஷ்டி தெய்வம் இல்ல, தெய்வம் நீ ஒருத்தன் தான். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு சந்தோஷம். நண்பர்களே வந்துச்சு. ஹதீஸ்ல ஃபதாயிலுக்கு கிதாப் எழுதி போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். மறுபடியும் உங்க உற்சாகத்துக்காக சொல்றேன். நாம இங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் அவருடைய ஆட்சி பீடத்துல ஒளியும் மயமான ஒரு தூணு, அது துளும்புதல், அது குதிக்காது. கனிமா சொன்னா நம்மளே சில பேர் வந்தது காட்டும். இங்க கனிமா சொன்னால் அங்கே தூணு குதிக்குமா? அல்லாஹ் சொல்லுவானா உஸ்குன், அமைதியாயிரு, ஏன் இப்படி குதிக்கிறது? அப்ப அந்த தூணு சொல்லுமா, கைஃப அஸ்குனு வலம் தம்ஃபிலி காயிலிஹா ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அடியான் சொன்னாரே, இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளுடைய கோர்வையிலே நீ ஒரு அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்ற என்ற தத்துவம் உள்ள கலிமாவை சொன்னாரே. இப்ப அவனுடைய முக்கிய தேவை அவன் பாவம் மன்னிக்கும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதான் முக்கிய தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானே, அவன் தேவையை அவன் பாவத்தை மன்னிக்கிறப்பே, அதனாலதான் ஆடுறேன் குதிக்கிறேன்னு சொல்லு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவானா? தூணே, அந்த கலிமா சொன்னவரை மன்னிக்கிறேன், நீ குதிக்கிறேன், அவரை மன்னிக்க வேண்டும் என்று நாடினேன், அதனாலதான் சொல்ல வைத்தேன். கலிமா இப்ப நாம சொல்ல போறோமோ அல்லாஹ் சொல்ல வைக்கிறோம். நாம சொல்லுவோம், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. திருக்கலிமா திக்ர் செய்யக்கூடிய யாரும் இல்லை. என்ன தவிர இப்ப கனிமா திருக்கலிமாவோட திக்ர் யார் செய்யமா? அது ஒரு தேவையா இல்லைங்களா? அப்ப என்ன வழங்கணும்? ஏன் வஜூத் இல்ல, உள்ளமை என்னதில்லை, அவன் உள்ள சிஃபாத் என்னதில்லை, ஹயாத்து, இல்மு, இராதா, குத்ரத்து, இதெல்லாம் இல்லாம கலிமா சொல்ல முடியுமா? திக்ர் செய்ய முடியாது. இது எல்லாம் அவனது. சக்தி வேணுமா வேணாமா? எல்லாம் அவனது. இதற்கு தேவையான பொருள் குடிக்க தண்ணியாச்சு வேணும், சாயாவாச்சு வேணும், ஏதாச்சும் வேணும், சட்ட தொப்பி வேணும், எல்லாம் பொருள், இது பொருள் தான். ஆக இந்த நாளும் யாருடையது? அல்லாஹ் தஆலா எங்க இருந்து நாளை கொடுத்திருக்கிறான்? அதனால அதத்தான் மஸ்தான் சாப்பா இல்லல்லாஹு என்று தன்னை மறந்து கொண்டிருப்பாயா நெஞ்சமே. இல்லல்லாஹு சொல்லிக்கிற நீங்க அர்த்தமா லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்ப மறுபடியும் உனக்கு நீ இல்லாம ஆயிட்டதே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற தேவை நீ அதால புரிஞ்சுக்கிட்டே, அங்கே நீ என்ன பார்க்க இல்லையே. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சு வேடிக்கை பண்ணணும். உன்னை தவிர யாரும் இல்லா இல்லை என்பதை நபிமார்கள் நாயராக பறைசாற்றிய நீதான் கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஹபீபுடைய உம்மத்தை திக்ர் செய்ய வச்சு இன்னும் நீதான் பறைசாற்றி கொண்டிருக்கிறாய். என்னை தவிர யாரும் இல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லா இல்லைன்னு அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நபிமார்களுடைய வாயை நாவுகளை தேர்ந்தெடுத்தவன் பாவிகளாக நம்முடைய நாவை தேர்ந்தெடுத்தான். அதுக்கு ஆனந்தப்படுறது, சந்தோஷப்படுறது. இந்த தத்துவத்தை சொல்ல வச்சு ரப்பே ஆகினாலே